இருக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கிறோம். இந்த வார்த்தை என்பது அந்த சொல் என்பதுதான் கிடையாது. பெண்ணியம் என்ற சொல்லு உலகளாவிய ஒரு சிந்தனைக்குரியதான். இதேதோ நம்ம ஊருக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு சிந்தனையா தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்கள் எங்க இருந்தாலும் அவங்களுடைய நிலை, இப்ப ஐயா சொன்னாங்க பெண்கள் நிலை முன்னேறி இருக்கு. பாரதிதாசனுடைய கவிதைகள்ல பெண்களை தான் அவர் முன்னிலைப்படுத்திருக்கிறாரு. ஏன்னா அந்த குறுங்காவியல் 3 காவியங்கள்ல தலைமையான மாந்தர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான். அதை ஒற்றி கூட என்னுடைய பேச்சு இருக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். இப்ப இதுக்கு ஒரு விளக்கம், ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த ஃபெமினிசம்ங்கிற சொல்லு எப்படி இந்த ஆங்கில சொல்லா இருக்கு. இப்ப அதை நம்ம தமிழ்படுத்தி பெண்ணியங்கிறோம். இப்ப இந்த ஆங்கில சொல் எங்க இருந்து வந்திருக்கலாம்னா ஃபெமினா அப்படிங்கிற லத்தீன் சொல்லில இருந்துதான் அந்த ஃபெமினாங்கிற சொல் ஃபெமினிசமா இருக்குது. அப்ப ஃபெமினிசம் ஃபெமினா அப்படின்னா என்னன்னா பெண்களுடைய உரிமை பேசுவதுதான், பெண்களுக்கான உரிமை. அப்ப எங்கேயோ உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுதான். எல்லாத்துக்குமே இந்த பெண்ணியம் குறித்த உரிமை முதல்ல எங்க தொடங்குச்சுன்னா பிரான்ஸ்ல பிரெஞ்சு புரட்சி ஆரம்பிக்கும் பொழுதுதான். பிரெஞ்சு புரட்சியில தான் பெண்கள் முதல்ல போராட தொடங்குறாங்க. அங்க பெண்கள் தங்களுக்கு உணவு கிடைக்கல, அந்த தொழிலாளர்களாக வேலை செய்தவர்களுக்கு உணவு, அதோட அவர்களுக்கு அந்த விடுமுறை நாள் கிடைக்கவில்லை. அதற்காக தான் தெருவுல இறங்கி போராடுறாங்க. அப்புறம் அது மெல்ல அப்படியே ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கெல்லாம் செல்லுது. இப்படியே ஒரு 1789 இருந்து 99 வரைக்கும் நடந்த பிரெஞ்சு புரட்சி காலத்துல தொடங்கி சின்னதா தன்னுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த அந்த பெண்களுடைய அங்கதான் தொடங்குது அந்த பெண் போராட்டம்ங்கிறது. ஒரு போராட்டம் தான் அது. ஒரு 100-150 வருடம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. அப்படியே உலக நாடுகள் முழுக்க சுழன்று கொண்டே இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவு அப்படின்னா இது ஒரு முதல் அலைன்னு சொல்லுவாங்க ஃபெமினிசத்துல. இந்த பிரெஞ்சு புரட்சியில இருந்து 1960 காலகட்டம் வரைக்குமே, அது கிட்டத்தட்ட 160 ஆண்டுகள் வரைக்கும் அதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு முதல் அலை, பெண்ணியத்தோட முதல் அலைன்னு சொல்லுவோம். இந்த 2வது அலை அப்படிங்கும் போது எப்ப தொடங்குது பாத்தீங்கன்னா சரியா 1964 தொடங்குது. பெட்டி ஃப்ரீடன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அமெரிக்க எழுத்தாளர், அவங்க பெண்கள் வட்டம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. ஒரு 20 ஆண்டு கால ஆராய்ச்சி, ஒரு பெண்ணியவாதி. அப்ப அவங்க ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுடைய பேர் MOW, அதாவது நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் விமன். அந்த பெயர்ல அந்த ஒரு மாநாட்டை நடத்துறாங்க. அப்ப அவங்க தீர்மானத்துல ஒரு 3 வகையை முதல்ல வைக்கிறாங்க. இந்த பெண்ணியத்தை பிரிக்கிறாங்க. எப்படி இந்த பெண்ணியம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கவிஞர்கள் எப்படி அணுகி இருக்காங்க இந்த பெண்ணியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப அவங்க சொல்ற பெண்ணியம் அந்த 3 வகையில முதலாவதா பாத்தீங்கன்னா சமதர்ம, முதலாவது தாராளவாத பெண்ணியம், தாராளமான ஒரு பெண்ணியம். 2வது சமதர்மவாத பெண்ணியங்கிறோம். 3வதா பார்த்தோம்னா தீவிரவாத பெண்ணியம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த தாராளம் அப்படிங்கறத லிபரல் அப்படிங்கிறோம். லிபரல் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த லிபரல் ஃபெமினிசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபெமினிசத்துல பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு குடும்பத்துல இருந்துக்கலாம், பெண்கள் போராடுவாங்க. எதற்காக போராடினாங்க இன்னும் சொல்ல போனா அது ஒரு பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிக்கலாம், ரேஷனலிஸ்ட் சொல்லிக்கலாம். அந்த அடிப்படையில அவங்க ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு விடுமுறை வேணும், தனக்காக ஒரு புரட்சியெல்லாம் இல்லாமலே பாதுகாப்புக்காகவே தான் அதுலயும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் என்ற அடிப்படையில இருந்துதான் அந்த தாராள பெண்ணியம் அப்படின்னு சொல்றோம். 2வது இருக்கக்கூடிய அந்த வகை பெண்ணிய வகையில சமதர்ம பெண்ணியம் தான் பாத்தீங்கன்னா சோசியல் அப்படின்னு சொல்றோம். சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட், மார்க்சியம், கம்யூனிசம், அந்த அடிப்படையில இந்த சமதர்மவாத பெண்ணியத்தை பிரிக்கிறாங்க. இந்த சமதர்மவாத பெண்ணியம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆணாதிக்க சிந்தனை வந்துருது. ஆண்கள் எதிரிகள் அல்ல, அதனால நாங்க ஆண்களை எதிர்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்களை கண்டிப்பாங்க. எப்படி ஏன் கண்டிக்கிறாங்கிறது காரணங்களை சொல்றாங்க. பெரும்பாலும் இன்னைக்கு தாய் வழி சமுதாயமா நம்ம முன்னாடி இருந்தோம், இப்ப தந்தை வழி சமுதாயமா ஆயிட்டோம். அப்ப தந்தை வழி சமூக அமைப்பு தானே இன்னைக்கு நாம இந்த 100 ஆண்டு 200 ஆண்டுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த தந்தை வழி சமூக அமைப்புல தலைவன் யாரு? ஆண் அப்படிங்கிறது. நம்ம குடும்ப அட்டையிலையோ இல்ல எனக்கு நம்ம யாருடைய முன்னெழுத்த போட்டுக்கிறதையோ இதுல எல்லாம்
வச்சுக்கணும். முன்னெழுத்து அப்படிங்கிறது இனிஷியல். நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம், அந்த பேருக்கு முன்னாடி அந்த முன்னெழுத்த அப்பாவுடைய முன்னெழுத்து தான் வச்சிருக்கிறோம். ஒரு சில பேர் என்ன செய்யறோம், அப்பா அம்மா 2 பேரோட முன்னெழுத்தையும் வைக்கிறது ஒரு பின் நவீனத்துவ பார்வையில வளர்ந்தவனா நம்ம பாக்குறோம். அப்ப இந்த தந்தை அப்படிங்கிற ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறதுனாலையும் முதலாளியா நிறைய தொழில்களுக்கு நீ முதலாளியா இருக்கிறது யாரு? ஆண். இன்னைக்கு முந்தைய காலகட்டத்துல இல்ல, நான் இந்த பிரிஞ்ச காலம் 1964 சொல்றேன். 64னா இன்னையில இருந்து நம்ம ஒரு 60 ஆண்டுக்கு முன்னாடி போய் பாக்குறோம். அந்த காலகட்டத்துல ஆண்கள் இன்னைக்கும் சில நிறுவனங்களுக்கு பெண்ணும் தலைமை ஏற்று இருக்கிறார், ஆணும் தலைமை ஏற்று இருக்கிறார்கள். அதனால அன்றைய பெரும் முன்னாடி வரைக்கும் ஆண் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்ப சொத்துரிமை கொண்டவன் சொத்துக்கள் யாருடைய பேர்ல இருக்குன்னா பெரும்பான்மையாக ஆணுடைய பேர்ல, சொத்துக்கள்லாம் ஆணுடைய பேர்ல தான் இருக்குது. ஏன்னா பெண்கள் இன்னொரு வீட்டுக்கு போறோம் அப்படின்றதால சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டோம். ஒரு நகையை போட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடுறோம், அப்புறம் சீர் செஞ்சுக்குவோம், அவ்வளவுதான். பெரும்பாலும் சொத்துக்கள் யார் பேர்ல இருக்குதுனாக்க மகன் பேர்லயோ அப்பா பேர்லயோ தாத்தா பேர்லயோ இருக்கும். பிரிச்சு கொடுக்கும் போது ஒரு நல்ல மனசு உள்ளவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆணுக்கு பாதி பெண்ணுக்கு பாதி சம பங்கு வைப்பாங்க. அது எத்தனை சதவீதம் எத்தனை வீட்டுல சம பங்கு கொடுக்குறோங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். எத்தனை பேர் நம்ம நான் என் வீட்டுலனாக்க எங்க வீட்டுல 4 பேர், நாங்க 2 பொண்ணு 2 பையன், 4 பேருக்கு 4 பங்கெல்லாம் வைக்கல. அதனால என்னுடைய அனுபவத்தை வச்சே சொல்றேன், அப்படியெல்லாம் நம்ம யாரும் வச்சு கொடுக்க மாட்டோம். அப்ப சொத்துக்கள் யார் பேர்ல இருக்குன்னா ஆணுடைய பேர்ல இருக்கு. இந்த வேலை வாங்குறது யாரு? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஆண்கள் தான் பெண்களை வேலை வாங்கியிருக்காங்க. அப்ப முதலாளியாக குடும்பத்துக்கு தலைவனாக வேலை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான இந்த நிலையை எதிர்க்கிறாங்க. இதுதான் இந்த சமதர்மவாத பணியம். ஏன்பா இவ்வளவு காலம் உன் பேர்லான சொத்து எங்களுக்கு சொத்து கொடு கேட்கிறதோ, இந்த மாதிரியான சிக்கல்கள் தான் இந்த சமதர்மவாதியம் பேசுறது. பெண்ணிய வகையில இததான் சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது. இதுதான் என்ன சொல்றாங்க, மார்க்சிய பெண்ணியம் அப்படிங்கிறோம். அடுத்தது 3வது வகை பெண்ணியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3வது தான் தீவிரவாத பெண்ணியம், ராடிக்கல் ஃபெமினிசம் சொல்லுவோம். அதாவது புரட்சிகர பெண்ணியம். புரட்சிகர பெண்ணியம் என்னத்த பேசும் அப்படின்னா, நமக்கெல்லாம் பிடிக்காது இல்லைங்களா? குடும்பம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம் அப்படிலாம் பேசுறதுதான். ஒரு புதிய ஒரு நிலைக்கு நான் தனியாவே இருக்க முடியும், நான் படிச்சுட்டேன், நான் சம்பாதிக்கிறேன். நிறைய பேர் நீங்க சொல்லுவாங்க படிச்சுட்டதுனால அந்த திமுர்ல வேற எதுக்கு அடங்க மாட்டேங்குது, எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்குது, அது ஒரு போக்குல போயிட்டு இருக்குது, அது ஒண்ணும் பண்ண முடியலன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. இல்ல நமக்கே கூட அந்த அனுபவம்லாம் வந்திருக்கும். நம்ம பேச்சு இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குதே சொல்றோம் பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த புரட்சிகர பெண்ணியத்துக்குள்ள இருக்குது. இததான் ராடிக்கல் ஃபெமினிசம். இதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, பெரியாரை பத்தி இங்க ஐயா சொன்னாரு. பெரியார் பேசினது அதுதான். நீ வீட்டு சமையலறையை விட்டு வெளியில வா, படி, வேலைக்கு போ, ஆணை போல உடை உடுத்திக்க, அதைத்தானே அவரும் சொன்னாரு. பெரியார் பேசின பெண்ணிய ராடிக்கல் ஃபெமினிசம். இப்போ உலகத்துல எங்கேயோ தொடங்கி எங்கிட்ட சுத்தி கித்தி வந்தா அவங்க எல்லாம் அங்க சும்மா ஒரு முதல் அலையிலேயே இவர் பெரியார் பேசிட்டார். எந்த ராடிக்கல் ஃபெமினிசத்தை பேசிட்டார். அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் புரட்சிகர பெண்ணியம், இதுதான் ராடிக்கல் ஃபெமினிசம் சொல்றதுக்கு முன்னாடியே பெரியார் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. கைமை மறுமணம் தன்னுடைய தங்கை மகளுக்கு அவர் மறுமணம் செய்து வைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் இங்க நடக்குது. இந்த மண்ணுல இருக்கு. இந்த மண்ணை ஏன் இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு முன்னேற்றமா இருக்கிறோம்னா அதுக்கெல்லாம் காரணம், அதுக்கெல்லாம் மூல கர்த்தா அப்படின்னா அந்த வெந்தாடி அந்த வேங்கை பெரியார் தான். அவர் இல்லைன்னா நான் கூட இங்க நிப்பனாங்கிறது எனக்கே சந்தேகம் தான். கல்விக்கு கொடுத்துருப்போம் என்ன, நம்மளாம் ஒரு பழமொழி சொன்னவங்க தானே, அடுப்புதுற பெண்ணுக்கு படிப்பதற்கு சொன்னவங்க தானே. நீ படிச்சுட்டு என்ன செய்ய, இன்னொருத்த வீட்டுக்கு போய் சட்டி பானை தானே கல்லுவ போற, அதைத்தானே சொல்லுவோம், கரண்டி தானே குடிக்க போறோம். என்ன இருந்தாலும் இன்னைக்கு அதான் புடிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப 2 வேலை பார்த்து படிச்சுக்கிறோம், வேலைக்கு போய்க்கிறோம், கரண்டியை பிடிச்சு கிண்டிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப இதுதான் அந்த ராடிக்கல் ஒரு 3 வகையா பிரிச்சு. அப்புறம் பிற்காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கலாச்சார பெண்ணியம் வேற ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்புறம் அது ஆன்மீகம்னு இன்னைக்கு நிறைய வகைகள் இருந்தாலும் தொடக்கத்துல அந்த பெட்டி ஃப்ரீடம் சொன்னப்போ அந்த 3 வகை தான் சொல்றாங்க. அந்த தாராளவாத பெண்ணியம் ஒண்ணு, சமதர்ம பெண்ணியம், அடுத்தது 3வதா பேசுற பெண்ணியம் ராடிக்கல் சொல்லக்கூடிய புரட்சிகர பெண்ணியம் அல்லது தீவிரவாத பெண்ணியம் சொல்லணும். இந்த பெண்ணியம் உலகத்துல இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் இது நீ நம்ம என்ன பேசுறோமோ இதை நீங்க இதுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த உலக அளவுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வச்சுட்டாங்க.
சரி, இந்தியாவுக்குள்ள வந்த பெண்ணிய முதல்ல எதை பேசுனுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க சதின்னு ஒரு நிலை இருந்துச்சு. சதினா உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு நிலை இருந்துச்சு. அதையெல்லாம் வெள்ளக்காரவங்க காலகட்டத்திலேயே ஒழிச்சாங்க. ராஜாராம் மோகன் ராய் அவங்களும் அதற்கு அதை எதிர்க்கணும், அதை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. வெள்ளக்கார சில அங்க இருந்து வந்து முற்போக்கான எண்ணம் கொண்டவர்கள் அதுக்கு அந்த சதியை ஒழிக்கிறாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா குழந்தை மனம் இங்க இருந்தது, இன்னைக்கு இருக்கு. குழந்தை மனம் சில சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு குழந்தை மனம்னு ஒன்று இருக்குது. குழந்தை மனம்ங்கிறது 10 வயசுல 7 வயசுல திருமணம் பண்ணி வைக்கிறது தானே. பாரதிக்கு நடந்தது ஒரு குழந்தை மனம். நம்ம படிக்கிறோம் பாத்தீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு தான் நடந்திருக்குது. அப்ப அந்த குழந்தை மனத்தை எதிர்த்திருக்காங்க, சதியை ஒழிச்சிருக்கிறது, விதவை மனம் வேண்டும். இதெல்லாம் இந்தியாவில பேசப்பட்ட பெண் சிந்தனைகளா பார்க்கணும். இந்தியாவிலே பேசப்பட்டது. அதைத்தான் நம்ம கவிஞர்கள் சொல்றாங்க. நம்ம பாரதிதாசனும் விதவை, குழந்தை மனம், விதவை மனம், அடுத்தது விதவைனா கைம்பெண்ணுக்கு மறுமணம் வேண்டுங்கிறது, அப்புறம் கல்வி வேண்டும், இதெல்லாம். அப்புறம் தேவதாசி ஒழிப்பும் நம்ம நாட்டுல தமிழகத்துல இருந்துச்சு. தேவதாசி ஒழிப்பு முறையும் இங்க நடந்திருக்குது. தேவதாசிங்கிறது அந்த பொட்டு கட்டி விடுறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அப்ப அது இங்க ஒரு சமூகம், அது கணிகையர் குலத்துல இருந்து வந்திருக்கு. அந்த நிலையை இங்க ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு கடந்து வந்திருக்கோம் பாத்தீங்களா. அந்த உரிமை இதெல்லாம் வந்து யாரோ ஒரு நல்லவங்க, யாரோ ஒரு பெரியவங்க, யாரோ 4 பெண்கள் போராடி பேசி பல கட்டத்தை பல நிலைகளை தாண்டி தான் நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளணும். அது உண்மைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். முன்னாடி இருந்த நிலையை விட பெண்கள் நிலை இன்னைக்கு மாறி இருக்கு, வளர்ந்துருக்கு. இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. சரி, பாரதிதாசன் என்ன செய்யறாரு? அவருடைய கவிதைகள்ல பார்த்தோம்னாக்க முதல்ல 3 குறுங்காவியங்கள் இருக்கு. ஐயா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா, பெண் கதாபாத்திரங்களை தான் அவர் வலுவா படைத்திருக்கிறாரு. அது உண்மைதான். அதுல சஞ்சீவி பருவத்தின் சாரல் அப்படிங்கிற ஒரு காப்பியம், முதல் காவியமே அதுதான். அந்த காப்பியம் எப்படி தொடங்கும் பாத்தீங்கன்னா, குயில் கூவி கொண்டிருக்கும். அந்த சஞ்சீவி மலையுடைய வர்ணனையை தொடங்குறார். அது எந்த இடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிஞன் அல்லவா அழகா குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், குளிர்ந்த காற்று அங்கே வீசிக்கொண்டிருக்கும், கண்ணாடி போன்ற நீரூற்றுக்கள் உண்டு, கனி மரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மனம் கமலும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இன்னிசை பாடி கழிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மறவர்கள் காதல் மனம் செய்வதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள். இதுதான் சஞ்சீவி பருவத்தின் சாரல் என்று சொல்லிடுவார். அழகா சொல்லுவார். ஒரு மலை, அது என்னென்னலாம் இருக்கும். மலை பக்கமே நம்ம போறது கிடையாது, அருவியில குளிச்சதே கிடையாது நிறைய பேர். அப்புறம் எப்படி அங்க வந்து கண்ணாடி போன்ற நீரூற்றுக்கள் இருக்குங்கிறதா நமக்கு தெரியும். போய் ரசிக்கணும். அருவிங்கிறது நல்ல சொல்ல பாரதிதாசன் சொல்லுவார். அதெல்லாம் இன்னைக்கு வந்து நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. அந்த ஃபால்ஸ்ங்கிற ஆங்கில சொல்லுக்கு நீர்வீழ்ச்சியே கிடையாது. தமிழ்ல அதுக்கு அருவி என்று நல்ல ஒரு தமிழ் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சஞ்சீவி பருவத்தின் சாரல்ல 2 கதைமாந்தர்கள் வருவாங்க, வஞ்சியும் குப்பன். பெண் கதைமாந்தர் பேர் வஞ்சி, அந்த ஆண் கதை பாத்திரம் பேர் தான் குப்பன். குப்பன் வஞ்சியை காதலிக்கிறான். இந்த வஞ்சிக்காண்டி அந்த மலைச்சாரல போய் நிற்பான் கொஞ்ச நேரம். ஒரு மாலை பொழுது ஒரு 4 மணி இருக்கும். அந்த நேரத்துல இவ எப்ப வருவான்னு பெரும்பாலும் காதலன் காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை. இன்னும் எல்லாருமே அப்படிதான். காதலிக்கிற காலகட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பூங்காவிலேயோ ஒரு பேருந்து நிலையத்திலேயோ நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மலை பகுதி அடிவாரத்துல நிற்கிறான். வஞ்சி வந்தோன்னா அவனுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, வந்துட்டாடா அப்படின்ட்டு. சரின்ட்டு தொட போவான். என்னை தொடாத அப்படின்ட்டுவான். அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா தொட போனா, நேத்து வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, தொட வேண்டாங்கிறாளே நம்மள போய் அப்படிங்கிறான். நீ வந்து நேத்து பேசும்போது சொன்னால 2 மூலிகை, அது அந்த இடத்துக்கு எனக்கு கூட்டிட்டு போ அப்படின்ட்டுவான். அது மலை மேல இருக்கு. அந்த மூலிகையை போய் நம்ம எங்க போய் கல்லு குத்தும், கல்லு எல்லாம் இருக்கும், முள்ளு குத்தும், மலையில எல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லுவான். இல்ல அந்த மூலிகையை பத்தி சொல்லுவான். அது அவன் சொல்லி போடுவான். வேற ஒரு மூலிகையை நீ சாப்பிட்டனாக்கா உலகத்துல யார் என்ன பேசிக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம காதுல விழுந்து போயிடும். இன்னொரு மூலிகையை சாப்பிட்டோம்னாக்க உலகத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதோ அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தோம். இவருக்கு ஆசை இன்னும் அது மேல ஒரு வந்துடும், மேலிட்டும். அப்ப நீ கட்டாயம் என்னை கூட்டிட்டு போ. என்ன நீ வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கிற, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் பெண்ணுக்கு தகுமா இப்படி பேசுறது? நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அவன் முத்தம் கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா அதுல நீ முத்தமும் கொடுக்க மாட்டேங்கிற, தொடவும் விட மாட்டேங்கிற, மூலிகைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இவன் மூலிகை இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்லுவேன். வேற வழியே இல்லாம
காதலன் வந்து குப்பன் வந்து வஞ்சியை தூக்கிக்கிட்டு மலைக்கு போயிடுவான், மலை உச்சிக்கு போயிடுவான். அப்பதான் இந்த இந்த போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை அந்த இடத்துல பதிவு பண்றாரு பாரதிதாசன. பெண்ணி இதெல்லாம் பெண்ணுக்கு தகுமா, இப்படி பேசலாமா அப்படின்னு அந்த குப்பன் கேட்கும் போது வஞ்சி சொல்றா, அப்ப பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ அப்படின்பா. பேசக்கூடாதா? பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? வீட்டுல எல்லாம் பாருங்க எப்படி பேச வைக்கிறோமா, பேசுவோம், ஒண்ணும் தெரியல, அமுக்கி வைக்கிறோமா தெரியல. அடுத்து சொல்றாரு, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை அப்படிங்கிறாரு. நீ மண்ணை விட கேவலமாவா என்ன நினைச்சு வச்சிருக்க அப்படின்னு. பெண்ணடிமை பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்துவது முயற்கொம்பேங்கிறான். ஒரு நாட்டுல பெண்ணடிமை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாடு எப்படி முன்னேறும், அந்த நாடு எப்படி உருப்படும்? பெண்ணடிமை பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே அப்படிங்கிறது. மண் அடிமை தீர்ந்து முயலுக்கு கொம்பு முளைச்சது மாதிரி கொம்பு முளைச்ச கதையாயிடுது. மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே சொல்லிட்டு, உண்மை என்று பெண்ணை உரைக்கும் நாள் மட்டும் ஆமை நிலைமைதான் ஆடவருக்கும். இங்கு பெண்களை ஊமை பேச தெரியாது, அறிவு கெட்டவள் என்று சொன்னீங்கன்னா உங்க நிலைமை எப்படின்னா ஆமைதான். ஆமை என்ன பண்றதோ அதுதான் உங்க நிலைமைன்னு சொல்லி பாரதிதாசன் இந்த சஞ்சீவி பருவத்தின் சாரல இந்த வஞ்சிங்கிற கதை மாதர் வழியாக அந்த குப்பன்கிட்ட பேசுறான். இவ்வளவு பேசினவளே குப்பன் அப்புறம் அவளுக்கு மலைக்கு தூக்கிட்டு போறதெல்லாம் அந்த கதை அது முடிஞ்சு. அதுல கடைசியா ஒரு செய்தியை அந்த வஞ்சி சொல்லுவா குப்பன்ட்ட, உன்னை வந்து நான் வந்து இதுக்கு இந்த காதல்லாம் ரெண்டாவது கருத்து தான். அவர் சொல்ல வந்ததுதான் பாரதிதாசன் இந்த பெண் வழியா சொல்றாரு. நான் ஏன் வந்து மலைக்கு வரணும், அந்த மலையில மூலிகையை சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீளாத மூட பழக்க வழக்கங்கள் மீண்டும் உண்மை நாடாது இருப்பதற்கு நான் உங்களை இந்த சஞ்சீவி பர்வதத்திற்கு கூப்பிட்டேன்பா. இப்ப மூட பழக்க வழக்கங்கள் திரும்ப வந்துட்ட வரக்கூடாது, நீ வந்து இதெல்லாம் நம்ப கூடாது. ஏன்னா அதுல வந்து காப்பியத்தை வந்து அவர் சார்றாரு. காப்பியத்துல இருக்கக்கூடிய கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை அவர் எடுத்து சொல்றாரு. அதனால மூட பழக்க வழக்கங்கள் மீண்டும் உண்மை நாடக்கூடாது என்று ஒரு பெண் சிந்திக்கிறா, அதை ஒரு ஆணுகிட்டையும் எடுத்து சொல்றதா இந்த காப்பியத்துல வந்து அவர் பதிவுபட்டு போறாரு. அப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கே சொல்லுவாங்க 4 பண்புகள் சொல்லுவோம். நம்ம அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படிங்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அச்சம்னா என்னன்னு தெரியும், பயம். நாணம்னா வெட்கப்படுறது. மடம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியும். மடம்னாக்க சொன்னதை மட்டும் செய்யணும், கூடுதலா சிந்திக்க கூடாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்துக்கணும். அப்ப பயிர்ப்புன்னு ஒரு சொல்லுது. பயிர்ப்புக்கு என்ன அப்படின்னாக்கா அது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அருவறுப்பு அப்படிங்கிறது தெரியாதவங்கள்ட்ட நாம வந்து ஒரு அருவறுப்பா இருந்துக்கணும். பயிர்ப்பு என்றால் பொருள் அருவறுப்புங்கிறார். இப்ப பாரதிதாசன் இதை மையமிட்டு ஒரு பாட்டுல சொல்றாரு, அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அச்சமும் மடமையும் இருக்கக்கூடாது. தொல்காப்பியரே சொல்றாரு, பெண்ணுக்கான குணங்கள்ல அச்சமடம் நானும் சொல்றாரு. எல்லாருமே சொல்றாங்க. பாரதியார் தூக்கி போடு, நாய்களுக்கு வேணும். அச்சமும் மடமும் நாணமும் நாய்களுக்கு வேணும்னு சொல்றாரு. அப்ப பாரதிதாசன் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுடைய கண்கள், நம்ம தமிழ்நாட்டுடைய கண்களா கம்பரையும் வள்ளுவரையும் சொல்லுவோம். பாரதிதாசன் சொல்றாரு, அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் இருக்கக்கூடாது. அப்ப தேவையில்லாத அச்சத்தை தூக்கி போடுங்க. மடமை முட்டாளா இருக்கக்கூடாது, அறிவு உள்ளவளா மாறணும் அப்படிங்கிற சொல்லுதான் தமிழ்நாட்டுடைய கண்கள் சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பெண் கல்வி வேண்டும் வேற பாரதிதாசன் பாரு. ஒரு பக்கம் நம்ம எந்த பண்புகளை தூக்கி போடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பெண் கல்வி குறித்து பாரதிதாசன் சொல்லும் பொழுது இந்த முதல் இது சஞ்சீவிபுரத்தின் சாரல்ல வஞ்சி சொல்றது வந்து பகுத்தறிவோட இருக்கணும், மூட பழக்க வழக்கங்களை கலையணும்னு சொல்றது ஒரு கருத்தை வைக்கிறார். இந்த மூன்றாவதா பார்த்தோம்னா பெண் கல்வி அப்படிங்கிறதுதான். இப்ப கல்வி கற்பதனால ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், ஏன் கல்வி கற்கணும், கல்வியினால் என்ன பயன், என்னெல்லாம் கிடைக்கலாம், அறிவு வளரும். அப்ப கல்வி படிச்சுட்டா என்னதான் இருந்தாலும் நம்ம படிக்காத உங்களோட நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்ப அறிவு மேம்படும், வேலை கிடைக்கும், வேலைக்கு போகலாம். வேலைக்கு போனா என்ன கிடைக்கும், பொருளாதாரம் வரும். பொருளாதாரம் இருந்தா என்னது, சுயமரியாதை இருக்கும். சுயமரியாதை இழந்துருவோம். இருக்கிற வரைக்கும் படிக்கல, ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்ப எங்க அம்மா எல்லாம் என்ன ஒண்ணுமே படிக்கல, சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க.
வருஷம் பூரா சமையல் தான். அதை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது. அவங்கள சொல்லி குறையெல்லாம் இல்லை, அது அப்படி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா என்னாவது அவங்க ஏதாவது வேணும்னா அப்பாவை நம்பி இருக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க கணவரை நம்பி இருக்கணும். கணவர் போயிட்டாருன்னா யாரை நம்பி இருக்கணும்? பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் அம்மாவை பாத்துக்கிறாங்க, அப்பாவை பாத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு வேலைக்கு போய் ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாக்க நம்ம பாட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு 20,000 ரூபாய் காசு வரும், நல்லா பாத்துக்குவாங்க. காசு வருது இல்ல, உண்மைதானங்க. காசு இல்லைன்னா யாரும் மதிப்பாங்களா? காசு இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க, மரியாதையே இருக்காது. அது கிடக்குது கிளவி எப்ப போகும் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதுக்கு இந்த வயசான காலத்துல என்னென்னவோ தோணும். சின்ன வயசுல எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். நம்ம சாப்பிடாம பிள்ளைகளுக்கு சாப்பிடட்டும், பிள்ளைகளுக்கு தீபாவளி வந்தா ஒரு பொங்கல் வந்தா பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுப்போம், நம்ம வாங்கிக்க மாட்டோம். இந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம அம்மா நல்ல நாள் அன்னைக்கெல்லாம் பழைய சேலை தான் உடுத்திக்கும், அது நல்ல சிலையை புது சிலையை கட்டிக்காது. நம்ம அன்னையிலேருந்தே புதுசுதான் போட்டுக்குவோம். அவன் வளர்ந்து கல்யாணம் ஆகி மனைவி வந்த பிறகும் மனைவிக்கு புடவை எடுத்து வருவோம், அம்மாவுக்கு எடுத்து வர மாட்டான். ஏன்னா அவன் மனசுல பதிச்சிருச்சு, எங்க அம்மா பழைய சோளை தான் கட்டிக்குவாங்க, புதுசு கட்டிக்க மாட்டான். அவ பழைய சோளை தான் சாப்பிடும், மிச்ச சோளை தான் சாப்பிடும். அப்ப என்ன பண்ணணும்? உளவியல் இது என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு நாலு பேர் இருக்கிறீங்களா, அம்மா அப்பா 2 பிள்ளைகளா, எதா இருந்தாலும் 4 பங்கு வைங்க. சாப்பிடுறோம், சாப்பிடல தூக்கி போட்டுறோமா, உடை வாங்குறோமா 4 பேருக்கு வாங்குங்க. கட்டம் கட்டலைங்கிறது 2வது பிரச்சனை. எனக்கு அந்த நம்ம வீட்டு சொந்தக்காரங்க ஒரு கல்யாணம் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு புடவை வாங்கி வேட்டி வாங்கி சட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி அது இருக்கு, அதை போட்டுக்கிறேன், நீ மட்டும் எடுத்துக்கோ. எத்தனை பேர் இப்படி பண்றோம் பெற்றோர்கள். அது செய்யவே கூடாது. எனக்கும் எடுத்துருங்க, நான் என்ன ஆனாலும் சரி. அதுதான் அந்த தவறு நம்ம செய்யறதுனால பிற்காலத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பெற்றோர்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த பெண் கல்வி வேண்டும். பெண் கல்வினால பொருளாதாரம், வேலை, சுயமரியாதை, கவலை தீரும். கவலைப்பட வேண்டியது இல்ல. நாளைக்கு போய் யார்த்தாரு கையேந்தி நிக்கணுமே, எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்க வேண்டியது இல்ல. யாருமே நம்மளை காப்பாத்தலைனாலும் எனக்குள்ள காசை வச்சுட்டு நான் தன்னந்தனியாவது வாழ முடியும். பாத்தீங்களா? அதுக்காக தான் பெண் கல்வி வேண்டும். அப்ப பாரதிதாசன் சொல்றாரு, இத்தனை சுதந்திரம் இருக்கும்போது அந்த பெண்கள் படிச்சா அவங்களை படிக்க வைக்கணும், வேலை கொடுக்கணும். அப்ப அந்த உழைப்பு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க பெண்களுடைய உழைப்பு சொல்றாங்க 75% உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பே சொல்லுது. உழைப்பு, பெண்ணுடைய உழைப்பு 75% இருக்கான். ஆணுடைய உழைப்பு என்பது வெறும் 25% தான். அப்ப 25% உழைக்கின்ற ஆண்கள் தான் மேலிடத்துல இருக்காங்க. 75% உழைக்கின்ற பெண்கள் இன்னும் முன்னேறவே இல்லை. எப்படி முன்னேறவே இல்லை அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன் அவங்க முன்னேற்றம் இல்லைன்னா, வீட்டு வேலை செய்யற பெண்ணுக்கு எந்த சம்பளமும் கிடையாது. அந்த உழைப்ப கணக்கிலே எடுத்துக்கிறதே இல்லை. பிள்ளை வளர்ப்புல இருந்து, வீட்டை பார்த்துக்கிறதுல இருந்து, வீட்டுல சமைக்கிறதுல இருந்து, உண்மையா நீங்க வீட்டு வேலைக்குன்னு ஒரு பெண்ணை நியமனம் செஞ்சு பாருங்க. ஒரு பெண் துவைச்சானா அதுக்கு ஒரு சம்பளம், வீடு பெருக்குனா ஒரு சம்பளம், சமைச்சாக்கா ஒரு சம்பளம், வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு போனா ஒரு சம்பளம். இத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அம்மாவுக்கு சும்மா இருக்கிறா. நம்ம மனைவி பார்த்தா வீட்டுல சும்மாதான் இருக்கானா, அந்த அம்மாவே சொல்லலாம் வீட்டுல சும்மாதான் இருக்கேன். இத்தனை வேலையை பார்த்துக்கிட்டு எப்படிதான் வாயில போய் சொல்லுது சும்மா இருக்கேன்னு சொல்றாங்களோ தெரியல. வீட்டை கவனிச்சுக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்ல வராது, சும்மாதான் இருக்கேன் அப்படின்னாங்க. நம்மளாலும் வெளியில போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவர் 10, 20,000, 50,000 சம்பாதிக்கிறதுனால இவ்வளவு நேரம் வீட்டுல சும்மா இருக்கேன், இதை கூட்டக்கூடாதா, இந்த பொருளை எடுத்து அங்க வைக்க கூடாதா? சரி, பிள்ளை தப்பு பண்ணிட்டா என்னதான் பிள்ளைய வளர்த்தியே தெரியல. அப்ப இந்த ஒதுங்கிக்கிறது, அந்த டாமினேட்டிங் சொல்லக்கூடிய அது இருக்குதானே, இதெல்லாம் சொல்றோம், அது வந்துருது, அது இயல்பா ஊறி கிடக்குது இங்க இந்த சமூகத்துக்குள்ள. அதுதான் அவரு தாலாட்டு பாட்டுல பாரதிதாசனே சொல்லியிருக்காரு. சரி, இப்படி இருக்கிறோம். இதுதான் பெண்களுடைய உழைப்பு. இன்னும் வரைக்கும் அங்கீகாரமே இல்லை வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்கு. ஒரு வீட்டு வேலைக்காரியை தான் வைக்கிறோம். வேலைக்காரன் அனுமதிக்கிறீங்களா நீங்க? அவன் வீட்டுல ஒரு வேலைக்காரியை தானே, ஒரு வீட்டு வேலைக்குன்னு வர்றாங்கல்ல. எங்கேயாவது யாரு வீட்லயாவது வேலைக்காரன்னு ஒருத்தன் வர்றாங்களா? வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறீங்களா? துணி துவைக்கவும், சமைக்கவும், வீடு கூட்டவும், கோலம் போடவும் இல்லையே. யாரதான் வைக்கிறோம்? யாருதான் வச்சுட்டு இருக்கோம்? பெண்ணதான் வச்சுட்டு இருக்கோம். அதனால வெண்ணிலாவை கவிதை சொல்றாங்க, அப்பா பால் யாரு பேப்பர் காரில் வந்தால் குழந்தை போய் அப்பாட்ட போய் சொல்லும், அப்பா பேப்பர் கார் வந்துட்டார். கீரைக்காரி வந்தால் குழந்தை ஓடி போய் யார்கிட்ட சொல்லும்? அம்மா கிட்ட சொல்லும், அம்மா கீரைக்காரி வந்திருக்கா. இதெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்தாமா? சொல்லி கொடுக்காமலே குழந்தைக்கு தெரியுது. இது என்னைக்கு மாறும்? அப்பா சமைக்கணும், அம்மா பேப்பர் படிக்கணும், தங்கை கிரிக்கெட் விளையாடணும்,
தம்பி வந்து வீடு கூட்டணும், இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொன்னா இது மீறல் அப்படின்னு சொல்லிட்டு பாலபாரதி இப்படி எழுதிட்டாங்க ஒரு கவிதை. இதெல்லாம் மாற்றங்கள் ஆனா வந்துடும், அது ஒரு பிரச்சனை கிடையாது, வரத்தான் போகுது பாருங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அது ஒரு நாள் நடக்கும். அதனால அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குது. என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இப்ப எத்தனை வருஷம் எவ்வளவு எப்படி கிடந்தாங்க, எந்த சாதியில இருந்தாங்க, எந்த மதத்துல இருந்தாலும் பெண் ரெண்டாவது இடத்துலதான் இருக்கா. நீங்க என் மதமும் அப்படிதான் வச்சிருக்கு, குடும்பமும் அப்படிதான் வச்சிருக்குது. இதெல்லாம் கலெக்டர் விட்டு நாயினா என்ன வசதியா, நாயிங்கிற மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு நிலைமையெல்லாம். நாங்க வேணா படிச்சிருக்கலாம், பேசிருக்கலாம், அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இன்னும் நேரம் அது வரல, மாத்த முடியல நிறைய பேர். சரி, இந்த பக்கம் இந்த உழைப்புங்கிறது ஒண்ணு, இந்த கல்விக்கு வந்து ரொம்ப பாரதிதாசன் கல்வி பத்தி ஒரு பாட்டுல சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சினிமாவில கூட அந்த பாட்டு, தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏனென்று நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய். நீ படிச்சுட்டுன்னா அழ வேண்டாம், சிந்தாத கண்ணீரை ஏனென்று சிந்துகின்றாய். விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வியை போய் காசு கொடுத்து எங்க பொட்டி கடையில 1 கிலோ 2 கிலோ வாங்க முடியுமா? முடியாது. விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, வேலை தோறும் கற்று வருவதால் படியும். போகணும், பைய தூக்கிட்டு போகணும், போயிட்டு படிச்சாதான் அது படியும். அது அதுக்கெல்லாம் காலம் வேணும். ஒரு டிகிரி வாங்கினா 3 ஆண்டு அது மாதிரி படியும். மலைவாழை அல்லவோ கல்வி, அழகா சொல்றாரு. மலைவாழை, எது மலை வாழை பழம் உயர்ந்தது தானே. பூவம் பழம் எத்தனை ரூபா? 4 ரூபாய் 5 ரூபாய். மலை வாழைப்பழம் 12 ரூபாய் 15 ரூபாய். இன்னைக்கு செவ்வாழை 18 ரூபாய் 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரி, இதெல்லாம் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறதுனால வாழைப்பழத்தோட விலை எனக்கு தெரியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல, எதுவும் தெரியாது, கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப வாயார உண்ணுவாய்ப்போ என் புதல்வி, தந்தை அனுப்புகிறார். இந்த இடத்துல பாரதிதாசனா பெருமையோட பார்க்கலாம். ஒரு தந்தை தன் குழந்தைகிட்ட, உன் அம்மா போச்சுனால அங்கேயே நிக்கிற, கல் படிச்சா நீ அழ வேண்டியதில்லை. அப்ப மலைவாழை மாதிரியான கல்வி, நீ வாயார உருவாய் போ என் புதல்வி, நீ போனா படிச்சுக்குவ. பெண்கள் இன்னைக்கு 12ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா அதிக மார்க் வாங்குறது அதுலதான். படிச்சு கொடுத்துக்க, வெளியில விட மாட்டேங்கிறான். அதனால அவங்களால இன்னும் சில இடங்கள்ல வர முடியுது. இன்னொரு பாருங்க, போக்குவரத்து பேருந்துல நாங்கெல்லாம் கண்டக்டர் வேலைக்கு பெண்கள் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அது மகளிர் பேருந்தா இருந்தா கூட அந்த ஆண் தான் சீட்டு கிழிச்சு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் மாறணும். இந்த இதெல்லாம் மகளிர் பேருந்தா மகளிரே இயக்கணும், மகளிரே அதுக்கு பயண சீட்டை கிழிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வரணும் நம்ம நாட்டுல. எதை திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இந்த மாடல்ல கொஞ்சம் கொண்டு வந்தா நல்லாதான் இருக்கும். அப்போ படியாத பெண்ணால் இல்ல, உண்மைதானே நான் சொல்றது, வந்தா நல்லாதான் இருக்கும். அதுக்காக ஒரு பெண் தான் சொல்றீங்க, எத்தனை மாவட்டம், எத்தனை மாநகராட்சி. நீங்க இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர், எப்பவோ ஒரு தடவை மட்டும் வந்த பிரதமர், இன்னைக்கு பாராளுமன்றத்துல 33% ஒரு ஆட்சியும் கொடுக்க மாட்டேங்குது. நம்ம பஞ்சாயத்து தேர்தலில் மட்டும் 50% வச்சாங்க, அதுவும் பெண்கள் போறோம். பெண்கள் போனாக்க பெண்கள் வந்து கையெழுத்து மட்டும்தான் போடுறாங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, பெண்களை கீழே உட்கார வைக்கிறது. அங்கே சமூக வேறுபாடு வேற. கணவர் அவர் பார்த்துக்கிறாரு எல்லாத்தையும், அவர் கூட்டம் போட்டுக்கிறாரு, அவர் வண்டியில பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு வந்து கையெழுத்து போடு. அதனால வரவேற்கணும். அந்த ஒருத்தர் அந்த நீலகிரி மாவட்டத்துல அங்க கூட ஒரு பெண் கலெக்டர் மாவட்ட தலைவரா இருக்காங்க. அதெல்லாம் வரவேற்பு எல்லா இடத்துலயும் வரணும். அப்புறம் பொதுவெளியில வரணும். நாங்க பொதுவெளியில பாதுகாப்பு இல்ல சொன்னது தெரியுமா? இந்த விஷயத்த இந்த இடத்துல தொடர்ந்து நான் பதிவு பண்ணிடுறேன். 6 மணி ஆனா பெண் என்ன செய்யணும், நம்ம எல்லாம் விரும்புறோம், வீட்டுக்கு வந்துடும், படிக்க அனுப்புவோம். 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி வரவே இல்லை, இரவு முழுக்க வரல. அடுத்த நாள் காலையில வர்றா. என்ன செய்வீங்க அந்த பெண்ணை போய் என்ன கேட்பீங்க? ஒரு ஆண் அதே மாதிரி 6 7 8 9 என்னவோ ஆச்சு, போன ஓடல. இன்னைக்கெல்லாம் போன் இருக்குது, அலைபேசியில அழைக்க முடியல, தொடர்பு கொள்ள முடியல. அடுத்த நாள் வரும். ஆண்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? பெண்ணை எப்படி பார்ப்பீங்க, அனுபவிங்க. அப்ப இந்த சமூகம் இன்னும் பெண்ணை என்னவா வச்சிருக்கு? இரவு பொழுது ஆணுக்கு சுதந்திரமா இருக்கு, இரவு பொழுது பெண்ணுக்கு என்னவா இல்ல, சுதந்திரம் இல்ல. அப்ப நீ பொழுது போறதுக்குள்ள அந்த கடைசி பஸ்ஸுக்குள்ள அந்த பேருந்துக்குள்ள நீ ஏறி எல்லாம் வந்து பார்க்கணும், வீடு சேர்ந்துடணும். அதான
உங்களுக்கு படப்படப்பு வந்துரும்ல, என்னாச்சு ஏதாச்சு உங்க அலைபேசி தொடர்பு கொள்ள முடியல, சொல்ல முடியல, தெருவில் இருக்கவங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இரவு காணா போயிட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து அந்த பெண்ணை அந்த வீடும் நம்பாது, தெருவில் இருக்கவங்க நம்ப மாட்டாங்க, உறவுக்காரவங்களும் நம்ப மாட்டாங்க. இன்றைய நாள் இதான் நிலைமை. அதனால ஏன் அந்த இரவு பொழுது பெண்களுக்கு இல்ல? வெளியில வர்றதுல பெண்கள் எல்லா இடத்துலயும் வரணும், எல்லா நேரத்திலையும் விடணும், எல்லா வேலைக்கும் போகணும், எல்லா இடத்துலயும் சமமா இருந்தா அந்த மைனாரிட்டி இருக்காது பாருங்க. பெண்கள் நடமாடுறது மைனாரிட்டியா இருக்கக்கூடாது. ஒரு பேருந்து, இரவு பேருந்துன்னா அந்த பேருந்துல 30 பேர் பெண்கள் இருந்தா பெண்களுக்கு பயம் இருக்காதுங்க. அந்த பேருந்துல நீங்க 50 பேரு ஆண்களாகவும் 2 பெண்கள், ஒரே ஒரு பெண் உட்கார்ந்து இருப்பா, அவளுக்கும் பயம். எல்லாருடைய பார்வையும் யார் மேல இருக்கும்? யார் மேல இருக்கும்? பெண்கள் மேல இருக்கும். இதுதான் உண்மை. இது இன்னைக்கு வரைக்கும் அதான் பயம். அப்ப வெளியில வரணும். அதனால பெரியார் சொல்ற மாதிரி கதவை சாத்தணும், வீட்டு கதவை சாத்திட்டு பெண்கள் வெளியில வந்துட்டா எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்கிற பட்சத்துல பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும். பெண்கள் இல்லை என்பதனாலதான் அதிக அளவு ஆண்கள் நடமாடுகிறதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு. படிச்சுட்டோம், வேலைக்கு வந்துட்டோம், மட்டும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஏதோ பொருளாதார சுதந்திரம் தான், கொஞ்சம் வேணா அறிவு வளர்ந்துருக்கும். சரி, அப்ப படியாத பெண்ணா இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை இவ்வூரார். தந்தை யோசிக்கலாம், நீ படிக்கல அப்படின்னா இந்த பிள்ளை கேலி பண்ணுவாங்க, அதுக்காக அப்ப கூட கேலி பண்ணுவான், மற்றவங்களுக்காக வாழ வேண்டியிருக்கு, ஊரார் கேலி பண்ணுவார். தெரிந்தால் கடிகாரம் ஓடுமின் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு நீயும் ஓடு. கடிதாய் இருக்கும் இப்போது, படிக்கிற காலத்துல கொஞ்சம் கடிது, கஷ்டமா தான் சிரமமா தான் இருக்கும். கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது, படிக்க படிக்க அதோடைய ருசி தெரிஞ்சிடும். அதனால கல்வி வேணும். தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போச்சொன்னால் அன்னை அப்படின்ற படிக்கிறதுனால இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாரு ஒரு கவிதையில. 2வது புரட்சி கவி. இங்கே ஒரு பெண் ஒரு மாற்றத்தை செய்யறா. அந்த புரட்சி கவியில் அவருடைய பெண் கதை மாதர் அமுதவள்ளி. அமுதவள்ளியும் உதாரணனும். அது ஒரு அரசு, அவங்க அப்பா ஒரு அரசரா இருக்கிறாரு, நாட்டுக்கு அரசரா இருக்கிறாரு. அந்த அரசனுடைய இளவரசி மகள் தான் அமுதவள்ளி. அமுதவள்ளிக்கு என்ன சிக்கல் அப்படின்னாக்கா, அவளுக்கு எல்லாம் படிக்க தெரியும், தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கணம் எல்லாம் படிச்சுட்டா. ஆனா கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இல்லை. அகத்தில் உள்ளதை புறத்தில் சொல்ல யாப்போட கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வேணும் என்பதனால ஊர் முழுக்க அதை போட்டு தேடுறாங்க. அப்போ ஒருத்தன் உதாரணன் ஒரு புலவன் கிடைக்கிறான். இந்த புலவனை பார்த்தா வேற அழகா இருக்கிறான். இந்த பொண்ணும் அப்பவே பாருங்க, இந்த அரசனுடைய மூளை வேலை செய்து இவனோட சேர்த்து படிக்க இவன் சொல்லி கொடுத்து நேரம் உட்காந்து சொல்லி கொடுத்தாக்க இவன் வந்து காதலிச்சுட்டா ஏதாவது தப்பு நடந்து வச்சானாலும் தெர போட்டு படிக்க வைக்கிறான். அவன் ஒரு நாள் நிலவை பார்த்து வர்ணிக்கிறான். இவனுக்கு என்ன சொல்லிட்டான், அவனுக்கு கண்ணு தெரியாது. இந்த பொண்ணுக்கு அமுதவள்ளிக்கு குஷ்டம், அந்த நோய் குஷ்ட நோய் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த நிலவை பார்த்து வர்ணிச்சுக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, கண்ணு தெரியாதவன் எப்படா இந்த நிலவை பார்த்துட்டு, அதுவும் அவன் வந்து தொழிலாளர்கள் பத்தி வேற அதுல பாடிட்டு இருப்பான். பார்த்துட்டு திரைய விலைக்கு பார்த்துட்டா சந்தேகம் வந்துடும், இவன் தானா அவன் தானா, இவன் கண்ணு தெரியாதவன், இவன் கண்ணு தெரிஞ்சவனா, அவனும் பார்த்துருவான், குஷ்டரோகினாலே இவன் நல்லவளா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி காதல் மறந்துடும். அந்த காதல் எல்லாருக்கும் நாட்டுல மன்னனுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, கொலைக்களத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்க இவ காப்பாத்துவான். இவன் சொல்லுவா, காதல் வந்து 2 பேரும் மனசுக்கு காதல் வயப்பட்டாலும் அவன் மறுத்துருவான். எப்பா, நீ பெரிய அரசனுடைய புள்ள மக, நான் என்னை கொண்டு விடுவாங்க, அதனால இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் சரியா வராதுன்னு ஒதுங்க பார்ப்பான். அப்ப தன் காதலை இவன் வந்து அதை எதிர்த்து தைரியமா நின்று போராடுறா. பாத்தீங்களா? அப்ப எல்லாரும் வழக்கமா நம்ம காதலிக்கிற காலத்துல எல்லாம் ஆண்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. காதலை போய் பெண்கள்கிட்ட சொல்லுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், அங்க பாக்குறது இங்க பாக்குறது, உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல இந்த பெண் வந்து நான் நிக்கிறேன் உனக்காக, உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றேன். அதனால கொள்வேந்தன் என் காதல் கொற்றவனை, கொல்லக்கூடிய வேந்தன் இருக்கான் பாத்தீங்களா அரசன், என் காதல் கொற்றவனை கொல்ல வந்தால் சேல் விரியால் யான் எனது செல்வாக்கால் காத்திடுவேன். என் கண்ணை வச்சு, என் கண்ணால், என்னுடைய செல்வாக்கால் உன்னை நான் காத்திடுவேன், அதனால நீ பயப்படாம இருன்னு சொல்லி
இந்த அமுதவல்லி என்ன பண்றா, உதாரணம் காதலனுக்கு நம்பிக்கை ஊற்றுறதா இருக்கும் இந்த புரட்சி கவி. புரட்சி கவி வந்து ஒரு தழுவல் காவியம் தான், குறுங்காவியம் இருந்தாலும் அதுலயும் இந்த பெண்ணிய சிந்தனைய ஒரு பெண் வந்து எப்படி தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு இல்ல. அப்ப பாதுகாப்பு என்பது பெண்களுக்கு இல்லைங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்ப அந்த தைரியம் உடையவராக இந்த புரட்சி கவியில பாக்குறோம். புரட்சி கவியில இன்னொரு இடத்துல கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து என்ன பண்ணுவா, அது முடிவுல வந்து அது வந்து ஒரு மன்னராட்சிய முடியாட்சியை வந்து குடியாட்சியா மாற்றக்கூடிய ஒரு காவியமா இருக்கும். இவருடைய பேச்சால் மக்களே திருந்திருவாங்க, நாட்டு மக்களே திருந்தி வந்துருவாங்க அப்படிங்கிறதுதான். அதனால இல்லை உனக்கு அதிகாரம், தந்தைய பார்த்து கேட்பா, மக்கள் கேட்கிறா, உனக்கு அதிகாரம் இல்லை இவனை கொள்ளுவதற்கு, மக்கள் பேசட்டும், மக்களுக்கு யோசிக்கட்டும், ஏந்திலையான் பிழை இழைக்கவில்லை, அவன் ஒரு தவறும் செய்யவில்லை, அவன் எதுக்கு நீ கொல்ல போற அப்படின்பா. அப்ப மக்களுக்கே அதிகாரம் என்றும் மன்னனுக்கு அதிகாரம் இல்லை என்றும் அந்த இந்த கவிதை வரிய இவ வாய் வழியா சொல்ல வைக்கிறாரு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அமுதவல்லி வழியாக. அப்ப இந்த மக்களாட்சி தத்துவத்தை பேசுற பெண்ணா இந்த அமுதவல்லி காணப்படுறா அப்படிங்கிறதா. மக்களாட்சி தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு அந்த பெண் பேசுற மக்களாட்சியோட தத்துவத்தை பேசுறதுதான் புரட்சி கவி அப்படிங்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போல இங்க இருந்து கூடத்துல சொன்ன மாதிரி நம்ம ஆட்சி அதிகாரத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம், எவ்வளவு உரிமை கிடைச்சிருக்குது, எவ்வளவு பொறுப்பு. அதுலயும் யாரும் எனக்கு என்னன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்புல இருந்தாலும் அவங்களை தூக்குற வேலையை நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கள வந்து குருவக்கேலி பண்றது, அவங்கள வந்து ஏதாவது சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க பெண்கள் வந்து நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல எல்லாம். இங்க ஒரே ஒரு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் தான் இருக்காங்க, சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் தான். அந்த அமைச்சர் பேரெல்லாம் நம்ம அந்த இடத்துல சொல்லக்கூடாது, அமைச்சரா இருக்காங்க. சரி, அதே மாதிரி அங்கேயும் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்ங்கிற பாத்துக்கணும். அப்ப எத்தனை பேர் நம்ம எத்தனை எண்ணிக்கையில இருக்கிறோம், அப்ப எத்தனை எண்ணிக்கை கொடுக்குறாங்க, அப்ப அந்த சதவீதம் எல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம அந்த மக்களாட்சி தத்துவம் புரட்சி கவியில இருந்து நம்ம அதையும் எடுத்துக்க வேண்டியதெல்லாம் பேசணும் நம்ம. இப்ப மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரு காவியம் பாத்தீங்கன்னா வீரத்தாய் அப்படிங்கிறதான். அந்த காவியத்துடைய தலைப்பே வீரமான தாய் தான். நாட்டை காப்பாற்றுற பொறுப்புல அவங்க வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. ஒருத்திக்கு மூட பழக்க வழக்கங்களை பேசணுங்கிறது, இன்னொரு இடமாக்கு காதலனை காப்பாற்றுறது, மக்களை வந்து மக்களாட்சி தத்துவத்தை பேச வைக்கிறது. மூன்றாவது வீரத்தை என்னன்னா அதுவும் ஒரு நாடு, அந்த நாட்டுல ஒரு சேனாதிபதி வந்து வஞ்சகமா சூழ்ச்சியா நாட்டை அபகரிக்க நினைக்கிறான். கணவனை வந்து ஒரு தவறான பழக்கத்துக்கு, அந்த அரசனை தவறான பழக்கத்துக்கு ஆளாயிடும். அப்ப இதை எறிந்த அந்த ராணி வீரத்தாய் என்ன பண்றா, விஜயராணி அவ தப்பிச்சு ஓடிடுறா. ஓடிட்டு எப்படியாவது நாட்டை காப்பாற்றணும் பதுங்கி இருக்கிறா. அப்ப அந்த நாட்டுடைய கஜானா வந்து திறக்கிறதுக்கு யாருக்கு முடியல. இப்போ கிழவன் வேடம் விட்டு அந்த நாட்டுக்குள்ள நுழைச்சு அதை திறந்து அந்த சேனாதிபதிக்கு ஒரு நற்பெயர் பெற்று தன் பிள்ளைக்கு வித்தைகளை எல்லாம் பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறம் எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் வரவழைச்சு இவன் வந்து எப்படி சூழ்ச்சியால இந்த குடிலன் மாதிரி மனோன்மணியத்துல குடிலன் கேரக்டர் வரும் அதே மாதிரியே. அப்ப இதை உடைச்சுருவாங்க சேனாதிபதியுடைய அந்த சூழ்ச்சியான திட்டத்தை. ஒரு பெண் வந்து ஆனா அந்த இடத்துல ஒரு கிழவன் வேடம் போட்டு வர்றா. அந்த விஜயராணி வேடம் விட்டு அதை எல்லாத்தையும் ஊராருக்கு நாட்டினருக்கு அம்பலப்படுத்துற ஒரு செயலை செஞ்சவதான் விஜயராணி. அப்ப அவ சொல்லுவா, தன் மகனை வந்து மகனுக்கு ஒண்ணுமே வித்தையெல்லாம் ஒண்ணு ஒரு படிப்பறிவு எதையும் சொல்லி கொடுக்க கூடாதுங்கிறது அவன் சூழ்ச்சி தானே, நாட்டை அபகரிக்கிறது. அப்ப கோழியும் தன் குஞ்சுதனை கொள்ள வரும் பருந்தை சூழ்ந்து எதிர்த்து அஞ்சாத தொழில்புவியில். இன்னைக்கு பருந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்கிட்டு ஓடி போயிடலாம். இந்த புவி உலகம் அப்படித்தான் இருக்கு. ஆடவரை பெற்றெடுத்த தாய் குலத்தை, இந்த ஆடவர்கள் இன்னைக்கு இருக்காங்கல்ல, பேசுறாங்க, இன்னைக்கு எல்லாம் முதன்மையா வச்சிருக்கிறோம்ல, ஆடவரை பெற்றெடுத்தவளே யார்? தாய் குலம். அந்த தாய் குலத்தை, பெண் குலத்தை துஷ்டருக்கு புற்றெடுத்த நச்சரவை புல்லெனவே எண்ணி விட்டான். ஒரு வெறும் புல் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். ஆனா நம்ம சொல்லுவோம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீறி வரும் பாம்பை நம்பலாம் சொல்லுவீங்க, ஆனா அந்த பாம்பு கூட விஷம் வச்சிருக்கோம். அந்த பாம்பு மாதிரிதான் இந்த பெண்கள் அப்படின்னு இந்த கவிதையில பாரதிதாசன் பதிவிட்டார். பெற்றெடுத்த தாய் குலத்தை, பெண் குலத்தை புற்றெடுத்த நச்ச அறவை புல்லெனவே எண்ணிவிட்டான். அந்த சேனாதிபதி திட்டுவான். அந்த மாதிரி அந்த கவிதை பதிவு பண்றாரு. அப்ப மகனை காக்கின்ற பொறுப்பு, நாட்டை காக்கின்ற
பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா அந்த நாட்டு அந்த ஒரு பெண் விஜயராணிங்கிற ஒரு கலைமாதர் வழியாக வீரத்தாய் காவியத்துல பாரதிதாசன் பதிவிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. அன்னையும் ஆசானும் ஆறுயிரை காப்பானும், அன்னையும் ஆசானும் ஆறுயிரை காப்பானும் என்னும்படி அமைந்தது. இப்படியே பெண்ணுலகம் ஆகும் நாள் என்னாலோ அந்நாளே துன்பம் போகும் நாள் இன்ப புதிய நாள் எல்லாம் என்று உரைப்பேன்றார். எல்லாரும் காப்பாற்ற அன்னையும் ஆசானும் ஆறுயிரை காப்பானும் என்னும்படி அமைந்தீர். இப்படியே பெண்ணுலகம் ஆகும் நாள் எந்த நாள் அப்படிங்கறத அந்த காவியம் நமக்கு காட்டுது. இந்த 3 காவியங்களுமே 3 விதமான பெண்கள் 3 விதமான கருத்துக்களுக்காக போராடுறத பதிவிட்டு பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு கவிதை, காதலை தீர்த்த கட்டுப்பாடுன்னு பாரதிதாசன் ஒரு கவிதையில சொல்றாரு. அது என்ன கவிதைன்னு பாத்தீங்கன்னா, கைமையை பத்திதான். ஒரு சின்ன வயசுல ஒரு திருமணம், குழந்தை திருமணம் நடந்துருது, தாலி அறுத்தாச்சு. அந்த பெண் வந்து ஒருத்தனை காதலிக்கிறார், பருவம் அடைஞ்சாச்சு. அப்ப ஒரு காதலனோட இரவு பேசிட்டு இருக்கார். அவன் பேர் வேலன். வேலனோட பேசிட்டு இருக்கான். வேலனோட பேசிட்டு இருக்கிறத அவன் தாய் பார்த்தாரா. தாய் பார்த்துட்டு யார்கிட்ட போய் சொல்றா? வீட்டுல இருக்கவங்க, தன் கணவன்கிட்டையும் மகன்கிட்டையும் சொல்லிடுறான். உடனே அந்த வீடே கொதிச்சு எழுதுறது. அவன் எங்கோ வெளியூருக்கு போயிட்டான். அந்த அடுத்த நாள் இவன் ஒரு கடிதம் எழுதி வைக்கிறான். அந்த கடிதம் எப்படி எழுதுறா பாருங்களேன். காதலனுக்கு எழுதுறா, வேலனுக்கு எழுதுறா. என்னருமை காதலரே, கடைசி சேதி என தொடங்கும் அக்கடிதம். அப்படிதான் தொடங்கும், கடைசி சேதி. என் அருமை காதலரே, கடைசி சேதி. நேற்று இரவு அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தத என் அம்மா பார்த்துட்டா. அம்மா போய் அண்ணன்கிட்டையும் தந்தைகிட்டையும் சொல்லிட்டா. உடனே தந்தை சொல்றாராம், குடும்பத்தின் பெயரை கெடுக்க வந்தவளே அப்படிங்கிறாராம். கொடியவளே, விஷப்பாம்பே. ஒரு பெண் காதலிச்சதுக்கு எம்புட்டு வார்த்தை பாருங்க. விஷப்பாம்பே, கொடியவளே, கெடுக்க என் குடும்பத்தை கெடுக்க வந்தவளே. அடிச்சுக்கிட்டு அன்புறான தந்தை. அண்ணன் ஒரு பக்கம், ஐயோ அசிங்கமா இருக்கு, கிணத்துக்குள்ள போய் நான் விழுந்து சாக போறேன்னு போறான். சாகல திரும்பி வந்துடுறான். படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு, தாலியேற்ற பிறகும் பழுது செய்யலாமா? தாலி அறுத்தாச்சு, தாலி இல்ல, பழுது குற்றம் செய்யலாமா? தாய் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறான். எல்லாம் போச்சு, தீயாய் கொளுத்தி வயிறு எரியுது, தீயா கொளுத்துற. இந்த தெருவுக்காரங்க ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மூதேவி. யார மூதேவினா வேற, நம்ம எல்லாம் வந்து முப்பெருந்தேவிய சொல்லுவோம். இந்த இடத்துல பாரதிதாசன் மூதேவின்னு திட்டுறதுக்கு தான் அந்த சொல்ல போட்டிருக்கிறாரு. மூதேவி அம்மா சொல்றா. அண்ணன் தந்தை சொல்றாரு, உன்னை கொண்டு போடுறேன் பாரு. நிறைய இடத்துல நடக்குது, கழுத்தார்த்தே போட்டுருவாங்க. அப்ப கொண்டு போட்டுருவேன் பாருன்னு தந்தை சொல்ல. அண்ணன் சொல்றான், கொடுவால எடுத்துக்கொண்டு அந்த வேலனை வெட்டுகிறேன் பாரு. அவன் தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அண்ணன் அப்படிதான் பண்ணுவாங்க. அறுவலை தூக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போட போவாங்க. அப்பா என்ன சொல்றாரு, பிள்ளைய வெட்டி போடுறாங்க. இதுதான் நடக்கும். அப்ப அந்த பொண்ணு அடுத்து எழுதுறா. வேலன் கடிதத்தை படிச்சு முடிச்சுட்டான். ஐயோ, இப்ப எப்படி முடிக்கிறான் பாருங்க. தொல்லை வேண்டாம் துறக்கின்றேன். கடித முடிவுல எழுதுறா வேலனுக்கு. காதல், என் உயிரை காதலரேன்னு சொன்னால என் உயிர் காதலரே. தொல்லை வேண்டாம் துறக்கின்றேன். இன்று இரவில் கடலில் வீழ்ந்தேன். கடல்ல போய் விழுந்து நான் செத்தலாம்ப்பா. இவங்க தொல்லையெல்லாம் பெரும்பாடா இருக்கு. நீ உனக்கு ஒரு கடிதத்தை நான் எழுதி வச்சுட்டேன்னு சொல்லு. இதை அந்த கடிதத்தை அவன் கொடுத்த உடனே படிச்சு பார்த்துட்டு வேக வேகமா ஓடுறான். அந்த கடற்கரைக்கு ஓடுறான். அப்படியே ஊரா கொஞ்சம் அங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் சேர்ந்து ஓடுறாங்க. இவன் அந்த கடற்கரையில ஒரு பாலம் இருக்கு, அந்த ஏறி நின்றுதானே விழ முடியும். எப்படியோ ஒரு கற்பனையில பாரதிதாசன் ஒரு கடலை நினைச்சிருக்கிறாரு. அதுல என்ன இருக்குது, பாலம் இருக்குங்கிறாரு. நான் கடல்ல பாலம்லாம் பார்த்தது இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, நம்ம வந்து என்ன இருக்கும், கப்பல் போக்குவரத்துக்கு நடப்பாத மாதிரி இருக்கு. எங்கேயோ போயிட்டான். போய் மேல ஏறி அந்த நுனியில நின்றுகிட்டு சொல்றா அந்த பெண் கடற்பாலத்திட்ட கடைசியா நின்று வாய் விட்டு அடலுகிறார். இங்கதான கொடுமை. அவள் என்ன சொல்றா, என் மனம்தான் இறந்தார், என்னை மனம்தான் இறந்து போயிட்டார், என்னை கட்டிக்கிட்டவன் செத்து போயிட்டான். என் குற்றம் அல்ல, அவன் செத்ததுக்கு என் குற்றம் அல்ல. இறந்தவுடன் மங்கள நான் தாலி போச்சு. நல்ல ஆடைகள் கிடையாது. புனைமலர் குங்குமம் அணிகள் போனதுண்டு. எந்த அணிகளும் போட்டுக்க கூடாது. அப்போல்லாம் மூக்குத்தி தோல் எதுவுமே போட்டுக்க கூடாது. வெள்ளை சட்டை போட்டுக்கணும். அணிகளும் ஆடை போனதுண்டு. பெண் உடலும் இன்னுயிரும் போனதுண்டோ? எல்லாம் போச்சு. பெண் உடல் இருக்கு, உயிர் இருக்கு, போகல. நான் என்ன செய்ய முடியும்? இயற்கை தானே, உடலும் உயிரும் உள்ளே இருக்கு. என்னை யாரும் காதலுக்கோ இலக்கியத்துக்கு இசைந்ததனில் உயிர் இருக்கை நான் என்ன செய்வேன்? இயற்கை மனிதனா பிறந்த எல்லாருக்குமே
பசிக்கிறது தானே, இயற்கை தானே, காதலிச்சதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அலறிட்டு, உலகம் பெண்ணை படைத்திருக்கிறது, மண்ணில் காதலும் இருக்கிறது, கட்டுப்பாடு எதற்கு? உலகம் ஆணையும் படைக்குது, பெண்ணையும் படைக்குது. பெண்ணுக்கு காதல் வரக்கூடாது, கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்கு. என்னடா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டோ? காதல்ல மாற்றம் உண்டா? இவர் காதல்ல வசதி, பெண் காதலிச்சா அது உயர்ந்ததல்ல, அது ஏதாவது இருக்கா? காதல் காதல் தானே, அதுக்கு ஒரே மாதிரி நிலைமை தானே. பேடவென்ற அன்றிலை போல், பேடவென்ற அன்றில் பறவை தன் பெண் பறவை கொஞ்சம் பிரிஞ்சுட்டா கூட குண்டு துடிச்சு போயிடுமா? பேடவென்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் தேடுகின்றான். பாரதிதாசன் கைமை மறுமணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு அன்றில் பறவை மாதிரி மனைவி செத்து போயிட்டா காதல் செய்வதற்கு பெண் தேடுகின்றான், காதல் செய்ய பெண் கேட்கிறான். ஆனா இவள் வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள், வாடாத பூ போன்ற இளமையோட இருக்கிறான். பெருங்கிழவன் கிழவனாயே பெண் கேட்கிறான், இவன் இளமையா இருக்கிறா. வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள் மணவாளனை பிறந்தால் பின் மனத்தல் தீரோ. ஒரு பெண் இளமையா இருக்கிறா, இளமை காலத்துல கணவன் செத்து போயிட்டான், மறுமணம் செய்து கொண்டால் தீரோ. ஏன் வீட்டுல அவ்வளவு எதிர்ப்பு? தாய் மூதேவிங்கிறா. அண்ணன் என்ன செய்யறான்? அவளை போய் வெட்டி புடுவேங்கிறான். தந்தை என்ன சொல்றாரு? நீ இவ்வளவு ஒரு கேவலமான செயல் செஞ்சுட்டு உடனே வெட்டி போட்டுறேங்கிற. அப்ப என்ன தீதா தீதோ என்று கேட்டுட்டு, பாடாத தேனீக்கள் உழவாத தென்றல் பசியாத நல் வயிறு உண்டோ? யாரு தேனி பாடாம இருக்கா? பாடாத தேனீக்கள் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க கவிதையில. பாடாத தேனி, இயற்கைக்கு ஒரு விதி. தேனியில ஏதாவது தேனீக்கள் பறவைகள்ல அந்த ஆண் பறவை செத்து போச்சுன்னா பெண் பறவை என விதவை போல மாட்டிட்டு, விதவைங்கிற சொல்லே பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. விதவன் அப்படின்னு எழுத முடியல, யாருமே சொல்லல. இப்ப கைம்பெண் அப்படின்னு சொல்றோம். பெண்கள் கணவனை இழந்துட்டா கைம்பெண் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த பசியான நல்வயிறு பார்த்தது உண்டோங்கிறார் இந்த கவிதையில. அந்த காதலை எப்படி தீத்தல் கட்டுப்பாடு, இந்த காதலுக்கு கட்டுப்பாடு, பெண்ணுக்கு மட்டும் கட்டுப்பாடு, ஆணுக்கு இல்லைங்கிறது இந்த கவிதை சொல்லு. சில நேரங்களில் எழுச்சி விட்டுற பெண்களும் இருக்காங்க. நேரம் போயிட்டே இருக்குதோ, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப எழுச்சி விட்டுற பெண்கள் இல்ல சொல்லிட்டீங்கன்னா 5 நிமிடமா 5 நிமிடமா தாலாட்டு பாட்டை விடக்கூடாது. யாருடைய தாலாட்டு? பாரதிதாசனுடைய தாலாட்டு. சில நேரங்களில் எழுச்சி பெற்ற பெண்கள் இருக்காங்க, எதிர்த்து கேட்கிறவங்க. ஒரு இடத்துல பாரதிதாசன் ஒரு கவிதையில சொல்றாரு, ஆண் சொல்றான், சாக போறான், ஏதோ நோய் வந்துச்சு என்னவா, எம்மா நான் செத்துல போயிரு, நீ செத்துட்டாக்க நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா என்ன இந்த ஊர் உலகம் தப்பா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பகுத்தறிவோட இருந்துக்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் பாரதிதாசன் சொல்றாரு. கணவனே பெண்ணை மறுமணம் செய்து கொள் என்று அறிவுறுத்துற ஒரு பாடலும் உண்டு அப்படிங்கிறதுதான். அப்ப இந்த பெரியாரும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு, செஞ்சு வச்சிருக்கிறாரு. தன்னுடைய அந்த பொண்ணு அம்மாயிங்கிற தன்னுடைய தங்கை கண்ணம்மாவுடைய மகள் அம்மாயிக்கு 10 வயசு என்னவோ அவ செத்து போயிடுவான். 6 மாதத்துல செத்து போயிடுவான். ஒரு சிதம்பரத்துல கொண்டு போயிட்டு அவங்க வீட்டை எதிர்ப்பு தெரியாம கொண்டு போயிட்டு ஆருத்ரா தரிசனம் பார்க்க போனது மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பெரியார். இப்ப பெரியார் சில புரட்சிகளை செய்யறாருல, அதையே ஒரு கவிதையில தந்திருக்கார். கிட்டத்தட்ட பெரியாருக்கும் பாரதிதாசனுக்கு நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அவருடைய நடவடிக்கைகளை பாரதிதாசன் செய்தது. சில புரட்சிகர பெண்ணியத்தை பெரியார் செஞ்சாரு, அந்த பெண்ணியத்தை பாரதிதாசன் பேசல. பாரதிதாசன் பெண் கல்வி, பகுத்தறிவு, மூட பழக்கம் வழக்கம் போகணும், சமூகத்துக்கு ஒரு அறிவுடைய பெண்ணா இருக்கணும், அவள் கைமையில இருக்கும் மறுமணம் செஞ்சுக்கணும், விதவை கோலம் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் பாடுறாரு பாரதிதாசன். பெரியார் இன்னும் அதுக்கும் மேல போயிட்டு பல புரட்சிகரமான நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் இந்த வேலைக்கு போகிறது, உடையில ஆண்களை போலவே பெண்கள் மாற வேண்டும்ன்றதுதான் பெரியாருடைய சிந்தனைகள்ல வருது. அப்ப கடைசியா பெண் குழந்தைக்கு தாலாட்டு பாடுறது ரொம்ப ஒரு எல்லா கவிதையிலும் ஒரு சிறப்பான ஒரு கவிதையா பார்த்தோம்னா ஒரு முத்து அப்படின்னா அது பெண் குழந்தை தாலாட்டு தான். அந்த கவிதை இப்படிதான் தொடங்கும். ஆறாரோ ஆறிரோ ஆறறிரோ ஆறாரோன்னு தொடங்கிட்டு, சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலையிலும் சூரியனை காட்ட பணிந்துருவே, வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையால் வந்ததென்று உண்டது
இந்த மாதிரி ஒரு புரட்சிய சொல்ல வந்தவன் நாயின்னு உன்னை எல்லாரும் சொல்றாங்க. தாய் என்று சொல்ல தமிழ்நாட்டுக்கு வாய்த்தவள் நீ. வெண்முகத்தில் நீளம் விளையாடி கொண்டிருக்கும் கண்கள் உறங்கு கனியே உறங்கு, அதெல்லாம் அந்த தாலாட்டுக்கான அதை போறாரு. அடுத்தது மின்னல், இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, மூலத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமேங்கிறார். மூடத்தனத்தில் முடைநாற்றம் நாடுது, இங்க மூடத்தனம் நாடிக்கொண்டிருக்குது, அதையெல்லாம் போக்க வந்த கற்பூர பெட்டகமே நீ அப்படிங்கிறார். ஒரு தொட்டியில தூங்குற குழந்தைக்கு இந்த நாட்டு சமுதாயம் நாடிக்கிட்டு இருக்கு, நீ வந்துதாமா இதெல்லாம் போக்கணும்னு சொல்றாரு. அப்ப குழந்தைக்கு தாலாட்டு பாடினா தூங்கும், கொஞ்ச நேரம் முடிச்சுக்கிட்டே இருந்துட்டு குழந்தை தொட்டியில தூங்க ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் பாடினா அது எப்படி தூங்கும் அந்த குழந்தைங்கிற கேள்வியையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு துண்டா விளக்காய் துறங்கும் பெருமாட்டிகிறார். சாதி இருட்டை வெளுப்பதற்கு ஒரு துண்டா விளக்காய் இந்த பெருமாட்டியே சொல்கிறார். புண்ணில் சரமிடிக்கும் பொய்மதத்தின் கூட்டத்தில் கண்ணின் கனல் செஞ்சு கட்டளிக்க வந்தவரே அப்படிங்கிறார். பொய் மதங்கள், பொய்மத கூட்டங்களுடைய எத்தனையோ இருக்கு, மத சிக்கல்கள், மத மூடப்பழங்கள், அதையெல்லாம் போக்க வந்தவளே, கட்ட அழிக்க வந்தவளே, தெய்வீகத்தை நம்பும் திருந்தாத பெண்குலம். இங்கதான் இன்னும் பெண்களே திருந்தாத ஜென்மங்களா இருக்காங்க. அப்ப தெய்வீகத்தை நம்பக்கூடிய திருந்தாத பெண்குலத்தை உயிர்க்க வந்த உவப்பேங்கிறது. பெண்களை திருத்துறதுக்கு நீதான் வரணும். தொட்டில கிடக்கிற குழந்தைகிட்ட பாரு தாலாட்டுல இந்த பெண் குலத்தையே திருந்த வைக்கணும். எல்லாம் கடவுள் செயல் என்று தொடை நடுங்கும் பொல்லாங்கு தீர்த்து புதுமை செய்ய வந்தவளேங்கிறார். எல்லாம் கடவுள் செயல், ஏதாவது நடந்து போச்சுன்னா எல்லாம் கடவுள் செயல், எல்லாம் கடவுள் நினைச்சுதான் நடந்து போச்சு, அதெல்லாம் இல்ல, விதியை மதியால் வெல்லம் அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப கடவுள் செயல் கடவுள் மேல பழிய போட்டுட்டு நம்ம சும்மா உட்காந்துக்கிறது. அதுதான் பாரதிதாசன் சொல்றாரு, எல்லாம் கடவுள் செயல் என்று தொடை நடுங்கும் பொல்லாங்கை தீர்த்து புதுமை செய்ய வந்த புதுமை பெண் நீ அப்படின்னு சொல்லிட்டு, வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை கோயில் என்று காசு தரும் கொள்ளை தவிர்ப்பவளே. கடைசியா சொல்றாரு, முடிக்கிறாரு பாரதிதாசன் இவ்வாறு, சாதிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாளை உறங்கு, வெட்கப்பட்டு உறங்கு. சாமி இருக்குல்ல, சாமியை புடிச்சு பொட்டு வச்சு சாமி என்பாருடைய செயலுக்கு வெட்கப்பட்டு உறங்கு, நகைத்து நீ கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைய தாளாட்டுறாரு பாரதிதாசன். அதனால பாரதிதாசனுடைய கவிதைகள்ல பெண்ணியம் என்ற தலைப்புல அவர் பேசின ஒரு சமதர்மம், ஒரு தாராளவாத பெண்ணியம் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கியவர்களுக்கும் கேட்ட உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.